நிறைய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினதாக செய்திகள் உளவிய செய்திகள் எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரில. இருந்தாலும் இது வந்து ஒரு இழப்புன்றதை விட ஒரு அவலம்னு சொல்லணும். இந்த அவலத்தை விட மோசமான அவலம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பெண் அரசியல்வாதிக்கு ஏற்பட போது நமக்கு தெரில. உண்மையை சொன்னால் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. கடந்த காலகட்டங்களில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் மாதிரியான விஷயங்கள்லாம் காவிரி டெல்டா பகுதியில் உட்பட அவங்களுடைய மாவட்டங்களையுமே எடுக்க அனுமதி கொடுத்தது அந்த அதிமுக தான். அதை எதிர்த்து இனி பேச முடியுமா? சாகர்மாலாவை எதிர்த்து இனி அவங்களால பேச முடியுமா? அதிமுக கொண்டு வந்த அழிவு திட்டங்கள் எல்லாம் எதிர்த்து இனி அவங்களால பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. தமிழர் தலைமையில் உள்ள ஒரு கட்சியில் வந்து இணைஞ்செல்லாம் பேசினாங்களாமே. ஒரு மலையாளி எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி, கன்னடர் ஜெயலலிதாவால் நடத்தப்பட்ட கட்சி, இந்த 2 பேருடைய பெயரையும் பயன்படுத்தாமல் அவங்க அதிமுகவில் பயணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். அவங்க 2 பேரையும் தலைவராக வைத்து என்ன தத்துவத்தை செயல்படுவாங்க? திராவிட தத்துவம் தானே? இல்லை அந்த இன்றைக்கி ஒரு சசிகலாமா ஒரு கட்சி அறிவிச்சிருக்காங்க, அந்த கட்சி பேர் என்னங்க? அது அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. அது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, அப்போ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது, அந்த கட்சியெலாம் நமக்கு வேண்டாம். ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்தது ஒரு அவலம். நாம் தமிழர் கட்சியில் கிடைச்ச மாதிரியான ஒரு கொள்கையோ ஒரு கொள்கை வழி பயணமோ அரசியலோ அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதனால் ஆழ்ந்த இரங்கல், வருத்தங்கள் சொல்லிக்கிறேன். அது மாதிரி இடிமுரசு போய் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இன்னொரு வருத்தம், இது ஏன்னு தெரில. நல்ல பேச்சாளர், ஆனால் அவருக்கு எந்தளவுக்கு கொள்கை புரிதல் இருந்துச்சு, ஏன் அவர் இதை சரியாக ஏன் அந்த பக்கம் போனாருங்கிற கேள்வி இருக்குது. சரி, தாவேக்கால போய் என்ன கிடைக்க போகுது? எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்ட்டாங்களா? தெரியல. முக்கியமான பேச்சாளர் அவரை வந்து அவரை மட்டும் இல்லை, காளியம்மாள் அவர்களையோ அவரையோ இவங்க 2 பேரையுமே வந்து குறித்து விமர்சனம் செய்கிற அளவுக்கு எனக்கு மனசில் எதுவும் தோணலை. அவ்வளவு ரொம்ப ஒரு கொடூரமான மனசு கிடையாது. திமுக காரங்க மாதிரி கட்சியிலேருந்து விலகின உடனேயோ கட்சியில் சேர்ந்த உடனேயோ புகழ்ந்தும் இகழ்ந்தும் பேசுகிறதுக்கு. ஸோ அவங்கள நினச்சி வருத்தப்படுறோம். அவங்கள மாதிரி கொள்கை புரிதலற்றவர்கள் அல்லது கொள்கை மீது நாட்டமற்று சுயலாபத்துக்காக போகிறவங்களை நினச்சி நம்ம வருத்தப்படுறோம். அவங்கள மாதிரி நம்ம கட்சியில் யாரும் போயிடக்கூடாது. நம்ம இன்னும் கவனமாக இருப்போம். போயிடுவார்னு சொல்கிறாங்க, போக மாட்டார்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று நினைக்கிறது என்னென்னா, விஜய் அதனால் அவர் போக மாட்டார், அவர் தனிச்சு தான் நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்த்து நின்று அழைக்கக்கூடியது பாஜக. இந்தியாவில் எத்தனை கட்சிகளை தன்னுடைய கூட்டணிகளை கொண்டு வந்துச்சு நமக்கு தெரியும். ஸோ விஜயை பாஜகவில் கொண்டு வரதுக்கு பாஜக வெற்றியடைகிற அளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு போன 2021 தேர்தல் பிப்ரவரி 27 நினைக்கிறேன், 27 அறிவித்தாங்க. ஆனால் இப்போ தேதி என்ன? மார்ச் 12 ஆகி போச்சு, 13 ஆகி போச்சா? இன்ன வரைக்கும் ஏன் அறிவிக்கல? பிப்ரவரி 26 அறிவித்த தேர்தல், 2021 அறிவித்த தேர்தல் இப்போ வரைக்கும் அறிவிக்காது. ஏன்? விஜயை கூட்டணிகளை கொண்டு வரதுக்காக தான் இவ்வளோ நாள் தள்ளி போட்டுருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் கூட வருது. ஸோ அவரை கூட்டு போனாங்கன்னா அந்த 65 சீட்டு துணை முதல்வர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சரானால் பவன் கல்யாண் மாதிரி வருவார்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. பாஜக கூட போய் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தன்னுடைய தலை மேலே அவரே மண்ணலி போட்டுக்குவாருன்னு நினைக்கிறேன்.